ரயில் நிலையத்தில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழிக்கிறீர்களே, ரூபாய் நோட்டில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழிக்க வேண்டியது தானே என்று சில மேதாவிகள் அதிக பிரசங்கித்தனமாக கேட்டார்கள். நாங்கள் ஏன் நடுராத்திரியில் சுடுகாட்டிற்கு போக வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது அறிக்கையில் எந்த மொழி மீதும் தமிழருக்கும் தனிப்பட்ட வெறுப்பு ஒருபோதும் இருந்ததில்லை. எந்த மொழியாவது திணிக்கப்பட்டால் தமிழகம் போராட்டக்களம் காணாமல் இருந்ததில்லை. ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுத கதையாக தமிழகத்தின் இருமொழி கொள்கையால் தென்னிந்திய மொழிகளை படிக்கின்ற வாய்ப்பு தமிழக இளைஞர்களுக்கு கிடைக்கவில்லை என கவர்னர் புதுச்சரடு விடுகிறார். எந்த மொழி மீதும் தமிழருக்கும் தனிப்பட்ட வெறுப்பு ஒருபோதும் இருந்ததில்லை. ரயில் நிலையத்தில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழிக்கிறீர்களே, ரூபாய் நோட்டில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழிக்க வேண்டியது தானே என்று அப்போதும் சில மேதாவிகள் அதிக பிரசங்கித்தனமாக கேட்டார்கள். நாங்கள் ஏன் நடுராத்திரியில் சுடுகாட்டிற்கு போக வேண்டும்? ரூபாய் நோட்டில் ஹிந்தி மட்டுமா உள்ளது? அந்தந்த மாநில மொழிகளுக்குரிய உரிமையை நிலைநிறுத்தும் முறையில் அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ள தமிழ் உள்ளிட்ட மொழிகள் ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ளன. ரூபாய் நோட்டில் இருப்பது மொழி சமத்துவம். ரயில்வேயிலும் மத்திய அரசின் மற்ற துறைகளிலும் நடப்பது மொழி திணிப்பு. பதவி பறிக்கப்பட்டாலும், சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யாதாலும், உயிரையே கொடுக்க வேண்டி இருந்தாலும் ஆதிக்க மொழி திணிப்புக்கு இடம் தராமல் ஆருயிரான தமிழை காப்போம் என்பதில் அப்பொழுதும் இப்பொழுதும் உறுதியாக இருக்கிறது திமுக. ஹிந்திதான் இந்தியாவின் தேசிய மொழி என்றும் சமஸ்கிருதமே இந்தியாவின் முதன்மை மொழி என்றும் சொல்லி இரண்டையும் திணிக்க நினைக்கிறார்கள். அவர்கள் சொல்கின்ற இரண்டுமே வடிகட்டிய பொய் என்பதை வரலாறு சொல்கிறது. இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.